ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பண்ணாக்க இந்த பட்டாம்பூச்சி சாங்கு ரீசெண்டாக ரொம்பவே வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஏதோ என்னால் முடிஞ்சதை என்னோடய பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சாங்கில் வர்ற அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க நான் ஹைட் மோஷனில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்கும். ஸோ பார்ப்பீங்க வீடியோவிலே. ஸோ எது என்னால் முடிஞ்சது ஹைட் மோஷனில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்களும் எடிட் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிற சின்ன சின்ன கரெக்ஷனை மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டிட்டுக்குங்க. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கிறது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் எப்படி உங்கள் ஹைட் மோஷனில் இன்க்ளூட் பண்ணுறது நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு ஹைட் மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க செல்ல டெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் செல்ல போயிட்டு மேல் ஃபாண்ட் நேம் இருக்கா, அதை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேவல் ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கு எல்லா மெட்டீரியலுமே வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் டோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அதில் இருக்கிற ஃபாண்டை மட்டும் இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே சைட்னே இருக்கா, அது கிளிக் பண்ணாலும் போதும். இந்த ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த இன்போர்ட் இதை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் மோஷன் ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக்கை நம்ம பேஜ் பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க இந்த ஃபோட்டோ மேப். இந்த ஆப்பு ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன் அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து வந்து பண்ணாக்க நீங்கள் சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்கும். அது வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் போயிட்டு நீங்கள் எந்த பிக்கை பேஜ் பிக்கை கன்வெர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பண்ணாக்க பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே யூஸ் பண்ணி இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இந்த பிக்கு உங்கள் மொபைலில் சேரும். இதே சேமத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க ஒன் பண்ணால் நீங்கள் பேஜ் பிக் வந்து பண்ண கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நான் 2 பேக்கேஜ் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் ஒர்க் ஆகலைனாக்க அதுக்குன்னே தனியாக நான் இன்ஸ்டாகிராமில் டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைனாக்க இந்த அப்ரிஷியேட்டுக்கான கியூஆர் கோட் நான் வீடியோவிலே ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 பேக்கேஜ் நான் சொன்னேன். ஸோ ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு பேக்கேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு இதில் இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு நம்ம போகலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கனாக்க இந்த பாக்ஸை கிளிக் போயிட்டு இந்த கார்மோஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிட்டுனா கண்டிப்பாக புரியாமல் போகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்கிப் வீடியோ. ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டு போங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த பிஎன்ஜிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் குவாலிட்டி லோவாக தான் இருக்கும். ஏன்னா 5 MBக்குள்ளே பேக்கேஜை கொண்டு வரதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான அந்த இமேஜ் வந்து பண்ணாக்க நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படியும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பிக்கே சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல கேள் அனிமி பிக் இருக்கா, அதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டாருக்கு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிஎன்ஜி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணாக்க ஜஸ்ட் இது ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஃபிட்னி இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு உங்கள் வரலாறு மூவ் பண்ணி உங்களுக்கு பிக் எந்த மாதிரி ஆட் ஆயிடுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதே சேமத்தில் பாய் பிக் இருக்கும். இதுவும் அதே சேமத்தில் நம்ம பிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே சமயத்தில் அந்த கார் இமேஜ் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பட்டர்ஃப்ளை இமேஜ் இருக்கும். ஸோ இதுவும் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படி மூவ் பண்ணிக்கலாமா? ஸோ இதிலும் சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு பிக்கை மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் இந்த இடத்துல கேல் அண்ட் பிக் இருக்கா, அதை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த கலெக்ஷன் கொட்டு ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய அந்த இமேஜை நீங்கள் செல்ல போயிட்டு மேல் ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். இதே சமயத்தில் பை பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த ஃப்ளவர் இமேஜ் அதுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜ் எல்லாமே வந்து பண்ணாக்க கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணாக்க டவுன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் நீங்கள் பண்ணால் மட்டும் போதும். ஓகே,
ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தாக்கா அவ்வளோதான். செகண்ட் பேக்கேஜில் தான் கொஞ்சம் எடிட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. ஜஸ்ட் நான் சொல்கிற மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஈஸியாக நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவ்வளோதாங்க. ஸோ எடிட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேக்கேஜ் வந்து பண்ணாக்க நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் நீங்கள் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் இந்த பாக்ஸ் கீழ் போயிட்டு இந்த கேமரா மோஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுவும் அதே மாதிரி தான். ஸோ பிக் எல்லாமே வந்து பண்ணாக்க குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே அந்த கேர்ள் பிக் இருக்கா அதை நீங்கள் செல போயிட்டு இந்த கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ இந்த வீடியோவில் நான் கேர்ள் பிக் வந்து பண்ணாக்க அதே ஆக்டருடைய பிக்கு தான் நான் வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச உங்களோட பிக் வச்சு கூட வந்து பண்ணாக்க நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது கூட இருப்பதான் நான் ஆக்டர் பிக் தான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அதை நான் செலக்ட் போயிட்டு மேல் ப்ளஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் இதை அடைச்சா நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்குது அதை நம்ம செலக்ட் போயிட்டு எடுக்கிற போயிட்டேன். ஸோ இதுலேயும் ஜஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அந்த பிக் வந்து பண்ணாக்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இருக்குது பட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டேன் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மூவ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஆட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ இப்போ அப்படியே மேல் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு எடுக்கிருப்போங்க. ஸோ இந்த இடத்துலையும் கீழே அந்த பிக் இருக்கும். ஜஸ்ட் இதையும் வந்து பண்ணாக்க நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து பண்ணாக்க பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு மறுபடியும் பேக் வந்துட்டு ஸோ இது கட் ஆகிடுச்சா? ஸோ கொஞ்சம் நான் முன்னாடி பண்ண மாதிரி தான். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாக்கா அது வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பாய் அண்ட் கேர்ள் அண்ட் பிக் இருக்கா ஜஸ்ட் அது நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேர்ளுடைய பிக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட்டு சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, லைட்டாக மூவ் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே சேம் மெத்தடில் பாய் பிக்கு ஸோ பாய் பிக் என்ன ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம ஆக்டர் இதை ஆட் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதையும் கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் இது ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நம்ம குரூப்பில் பிக் ஆட் பண்ணுங்க பாருங்கள். ஜஸ்ட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் ஆன கிளிக் போயிட்டு காப்பின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு குரூப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எடு குரூப் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்கலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு பிஎஸ்லேன்றது கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் ஆட் ஆச்சா? இப்போ அந்த குரூப்புக்கு நேரம் சைட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல பிக்கு எடிட் ஆட்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்க, அந்த குரூப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கீழே இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு காப்பின்றதை கிளிக் போயிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஜெட் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு இது வேல்யூ வந்து பண்ணாக்க நீங்கள் 0 வச்சுட்டு டிக்கைனை வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இது ஆயிடுச்சா? இப்போ அந்த 3 பட்டனை கிளிக் போயிட்டு இப்படி சைஸ் மட்டும் ஸோ அந்த கீழே இருக்கிற குரூப் எந்தலையும் இருக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே அந்த குரூப் இருக்கா அதை நம்ம செலக்ட் போயிட்டு நம்ம டீல் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இது ஆயிடுச்சா? நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே ஒரு 2 அனிமி பிக் இருப்பாருங்க. ஸோ இதில் நீங்கள் அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணாக்க நான் பேக் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் 2 பிக் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த பிக்கை தான் இந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த குரூப்புக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாய் பிக்கை செலக்ட் போயிட்டு கலெக்ட் கோட்டு ஸ்டாங்கில் போயிட்டேன். ஸோ ஆக்டருடைய பிக்கை நம்ம செலக்ட் போயிட்டு மேல் பிரசங்கில் பண்ணிக்கலாம். சைஸ் கம்மியாக இருக்க ஜஸ்ட்டு லைட்டாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டேன் கீழே எஃபெக்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வேப்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டேன் ஜஸ்ட் எண்டு மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ஃப்ரேமில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதே சேம் மெத்தடில் கேர்ள் பிக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட் ஆயிடுச்சா? இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு வேபுக்கு போயிட்டு கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால் இதை நம்ம கம்மி பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சட் ஆயிடுச்சா? இப்போ அப்படியே வந்து பண்ணதுக்கு நம்ம பேக் போய்க்கலாம். இப்போ பாருங்கள் ஜஸ்ட்டு இது வந்துட்டு ஸோ இந்த ஃப்ரேமும் அப்படியே பேக்கில் போயிடுச்சு. இப்போ மேலே இருக்கிற இந்த அனிமி பிக்கை செலக்ட் போயிட்டு கலெக்ட் கூட்டு ஸ்டைல் போயிட்டேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு மோட்ஸில் உங்கள் ஃபிங்கரால் லைட்டாக நீங்கள் மூவ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இல்லைனாக்க மோட்ஸில் போய் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இதில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எப்படி ஆட் பண்ணுறீங்கனாக்க, ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் போயிட்டு காப்பின்றதை கிளிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கீழே ஒரு குரூப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு எடுக்க போகிறீங்க. ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த குரூப்புக்கு மேலே ஓகே முன்ன பண்ணுங்க பாருங்கள். அதே மாதிரி தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்கா அந்த குரூப்பில் நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த குரூப்பை நம்ம செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்டுக்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண குரூப்பில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஜட்டோடவே நம்ம 0 வச்சுக்கலாம். ஓகே ஸோ டிக்கெட் கொடுத்துக்கலாமா. இப்போ அந்த உள்ளே இருக்கிற ஃப்ரேம் எந்தளவு இருக்கோ ஸோ அந்தளவுக்கு நீங்கள் சைஸை மட்டும் கம்மி பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ அந்த ஓல்டு குரூப்பை வந்து பண்ணாக்கா நீங்கள் டீல் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இந்த குரூப்பில் பிக்கு இது ஆட் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை தான் ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள் பிக்கு. ஸோ இதுவும் சைஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, நான் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டேன். இந்த வேபுக்குள்ளே போயிட்டு லைட்டாக அந்த ஃப்ரேமுக்குள்ளே வர மாதிரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாய் பிக்கும் ஓகே. ஸோ அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஓகே ஸோ இதாக ஆயிடுச்சா பாருங்கள். இந்த குரூப்பை கரெக்டாக இந்த இடத்துல பேக்ரவுண்டில் போயிடுச்சா. இப்போ இங்கே இருக்கிற அனிமி பிக்கை வந்து பண்ணாக்கா ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் நீங்கள் ரிப்ளேஸ் பண்ண மட்டும் போதும். ஸோ இதுவும் ஆட் ஆகிடுச்சா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் ஆட் பண்ணுற அந்த குரூப்பில் ஜஸ்ட்டு இந்த குரூப்பை அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் குரூப்புக்குள்ளே போயிட்டேன். ஸோ முன்ன நம்ம பண்ணுங்க பாருங்கள் அதே சேம் மெத்தில் இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கணும். ஓகே ஸோ நீங்கள் எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி எரர் வந்துச்சுனாக்கா ஜஸ்ட் அந்த ஸ்பீட் ஐக்கன் கிளிக் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில குரூப்பில் லைட்டாக இதாகும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக வந்து பண்ணாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஈஸி தான் நினைக்கிறேன். ஸோ ஈஸி தான். ஸோ கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் மட்டும் நீங்கள் குரூப்புக்குள்ளே பிக் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட்டு இந்த குரூப்பை அப்படியே காப்பி பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற பிக்கை ஜஸ்ட்டு நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ புரியும் நம்புகிறேன். ஸோ புரியனாக்கா மறுபடியும் பேக்கில் போயிட்டு பொறுமையாக பாருங்கள். ஓகே ஸோ இதே சமயத்தில் அடுத்தடுத்த குரூப்பில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல ஃப்ரேமில் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு அந்த அனிமி பிக்கு பதிலாக நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நீங்கள் ரிப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க அது இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும் நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ கரெக்டாக பாய் பிக்கு எந்த இடத்துலையும் இருக்கும், கேர்ள் பிக் எந்த இடத்துலையும் இருக்கும், கப்பிள் பிக் எந்த இடத்துலையும் இருக்கும். ஜஸ்ட்டு அது மட்டும் கரெக்டாக பார்த்து வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு விஷயம் இதில் வந்து பண்ணாக்க நான் 2 பேரும் வச்சு நான் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் வந்து பண்ணாக்க கேர்ள் பிக்கு மட்டும் வச்சு எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணலாம், பாய் பிக்கு வச்சு எடிட் பண்ணுறதுனாலும் எடிட் பண்ணலாம், கப்பிள் பிக்கு மட்டும் வச்சு எடிட் பண்ணுறதுனாலும் நீங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம் தான். ஸோ நான் வந்து பண்ணாக்க எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பண்ணாக்க ஆக்டருடைய பிக்கை வச்சு வந்து பண்ணாக்க நான் எடிட் பண்ணிங்கன்னா ஸோ இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாம் இந்த செகண்டில் ஃபுல்லாக நீங்கள் எடிட் பண்ண பின்னாடி ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சைட் ஆல்லே இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. மட்டும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி 90 லேயர்ஸ் இருப்பாருங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நாம் இந்த ப்ராஜெக்ட் பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேக்கேஜ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க 22.12 செகண்ட் கிட்ட வந்துட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 90 லேயர்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே ஸோ இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த கேமரா மோஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பொருளை பார்த்த வீடியோ ரெடி. ஃபைனலி மேலே சூப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கிலோ சூப் பண்ணாக்க அந்த வீடியோ ஸ்பீட்டாக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஷூட் ஆகும்போது. ஸோ உங்களுடைய மொபைல் கரெக்டாக ரேம் எல்லாம் நல்லா இருந்துச்சுனாக்க சீக்கிரம் ஆயிரும், கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுனாக்க கொஞ்சம் லேட் ஆகும். சில பேருக்கு எரர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நல்ல மொபைலில் ரேமில் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை மட்டும் தருவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சு எடிட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.